Good morning students. Welcome to Abdul Kalam NEET Academy, ஊத்தங்கரை. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஓர் சீரிஸ் இயக்கம். ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இடப்பெயர்ச்சி என்ன, தொலைவு என்ன. ஸோ தொலைவும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பீடு, வேகமும் திசை வேகத்துக்கான ஒரு சம்மை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஸ்பீடு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம், a particle moves in a straight line from A to B for the first half the distance. கரெக்டாக பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு half the distance அப்படின்னு கொடுத்துருக்காங்க with the speed v1 and the next half the distance with the speed v2, then the average speed கேட்டிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா ஒரு துகள் ஏலிருந்து பிக்கு ஒரு நேர்கோட்டில் முதல் பாதி தொலைவை v1 வேகத்திலும் அடுத்த பாதி தொலைவை v2 வேகத்திலும் நகர்ந்து எனில் துகளின் சராசரி வேகம் என்ன அப்படிங்கிறது இந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? சராசரி வேகம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே சராசரி போட முடியாது. ஓகே, இங்கே தொலைவு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ தொலைவு பிரிக்கப்பட்டால் நம்ம என்ன கான்செப்ட்ஸில் நம்ம போடணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த கொஷினை ஒரு துகள் ஏவிலிருந்து பிக்கு முதல் பாதி தொலைவு அப்புறம் அடுத்த பாதி தொலைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி தொலைவு பிரிக்கப்பட்டிருந்தா சம எப்படி போகணும்? ஓகே, ஸோ முதல் பாதி தொலைவு, இரண்டாவது பாதி தொலைவு இங்கே கொடுத்துருக்கிறது. முதல் பாதி தொலைவை v1 வேகத்திலும் அடுத்த பாதி தொலைவை v2 வேகத்திலும் கிடைக்கிறது. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு வரைபடம் போட்டுக்கலாம். ஒரு துகள் ஏவிலிருந்து பிக்கு நகர்கிறது. அப்போ இது ரெண்டாக பிரித்து இந்த தொலைவு முதல் பாதி தொலைவு, இந்த தொலைவு ரெண்டாவது பாதி தொலைவு. இங்கே வேணால் சீன் வச்சுக்கலாம். அப்போ இங்கே போகக்கூடிய வேகம் v1, இங்கேருந்து இங்கே போகக்கூடிய வேகம் v2. அப்போ இங்கே காலம் எவ்வளோ? காலம் வந்து t1 t2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ காலம் வந்து v1. இப்போ சராசரி வேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. துகளின் சராசரி வேகம். இப்போ சராசரி வேகத்துக்கு ஃபார்முலா என்ன? v ஆவரேஜ். சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொலைவு, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ், கடந்து செல்லும் பாதைன்னு சொல்லலாம், இல்லை டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ தொலைவு எவ்வளோ? ஏலேருந்து சிக்கு, அதுக்கப்புறம் சியிலேருந்து பிக்கு. அப்போ வி ஆவரேஜ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொலைவு எவ்வளோ? d/2 ப்ளஸ் d/2 டிவைடட் பை டைம் எவ்வளோ? t1 ப்ளஸ் t2. t1 ப்ளஸ் t2. இப்போ நமக்கு t1 தெரியாது, t2வும் தெரியாது, ஆனால் வேகம் கொடுத்துருக்காங்க, v1ன்ற வேகம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏலேருந்து சிக்கு v1ன்ற வேகம், ஏலேருந்து சிக்கு v1ன்ற வேகத்தில் போகிறோம். அப்போ v1 என்ன? தொலைவின் கீழ் காலம். தொலைவு எவ்வளோ? d/2 டிவைடட் பை t1. அப்போ t1 எவ்வளோ? d/2 v1. அது ஏலேருந்து சிக்கு போகும்போது. திரும்ப சியிலேருந்து பிக்கு போகும்போது வேகம் என்ன? சியிலேருந்து பிக்கு போகும்போது வேகம் v2. v2 இஸ் ஈக்குவல் டு தொலைவு எவ்வளோ? d/2 டிவைடட் பை t2. அப்போது t2 என்ன கிடைக்கும் நமக்கு? d/2 v1 கிடைக்கும். d/2 v1 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் d/2 ப்ளஸ் d/2 என்னவா மாறும்? d-ஆ மாறும். டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது? t1. t1ஓட மதிப்பு என்ன? d/2 v1. d/2 v1. அடுத்து t2ஓட மதிப்பு என்ன? d/2 v2 ப்ளஸ் d/2 v2. அப்போ இது பொதுவாக இருக்கிறது என்ன? இந்த ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது d/2. வெளியே எடுத்துட்டோம்னா 1/v1 ப்ளஸ் 1/v2ன்னு இருக்கும்.
அப்போ இந்த டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 1 டிவைடட் பை 1/2 இன்ட்டு v1 ப்ளஸ் v2 டிவைடட் பை v1 v2ன்னு மாறும். இது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ஃபார்முலா என்னவா மாறும்? 2 v1 v2 பை v1 ப்ளஸ் v2ன்னு மாறும். ஓகே, இதில் என்ன ஷார்ட்கட் இருக்குது? ரொம்ப லென்த்தியாக போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் தொலைவு பிரிக்கப்பட்டிருக்குன்றது தான் நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய குழு. தொலைவு இருபாதியாக பிரிக்கப்பட்டால் அப்போ சராசரி வேகம் என்ன? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பீங்கன்னா, சராசரினா v1 ப்ளஸ் v2 டிவைடட் பை 2 போட்டால் சராசரி வந்துட போகுது. வராது, அதுக்கு வேறு கண்டிஷன்ஸ். அப்போ இங்கே தொலைவு பிரிக்கப்பட்டிருந்தா நமக்கு சரிபாதியாக பிரிக்கப்பட்டிருந்தா அப்போ ஃபார்முலா என்ன? 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. இங்கே தொலைவை 2 d/2 d/2ன்னு இருக்குது. அப்போது இது 2v1 v2 பை 2 அப்படின்னா 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. அந்த ஃபார்முலா இது ஆவரேஜ் ஃபார்முலாக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவா? அப்போ v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2ங்கிறது ஃபார்முலா. இது ஆவரேஜ் கிடையாது, இதுக்கு பேர் ஹார்மோனிக் மீன் பேர். ஹார்மோனிக் மீன், இசை சராசரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அரித்மெட்டிக் மீன் வராது. சாதாரணமாக கூட்டி டிவைட் பை n நம்பர்ஸ் போடுவோம், அது மாதிரி வராது. அப்போது தொலைவு பிரிக்கப்பட்டிருந்தால் அங்கே ஹார்மோனிக் மீன் தான் ஆன்சர். ரைட், இதுவே அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. நம்ம அவசரத்தில் இதை கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு வந்தக்கூடிய ஆன்சர் என்ன? 2v1 பை v1 v2 பை v1 ப்ளஸ் v2. இது இங்கே நமக்கு சராசரின்னு பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ண தோணும், அப்படி கிடையாது. அப்போ நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா, தொலைவு பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பாதி தொலைவு, அடுத்த பாதி தொலைவு. அப்போது முதல் பாதி தொலைவு பிரிக்கப்பட்டாலே அங்கே வரக்கூடிய சராசரி என்னென்னா இசை சராசரி தான் வரும், நேரடியாக அரித்மெட்டிக் மீன் வராது. ஓகே, இப்போ நாம் அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். இதே மாதிரி அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே எவ்வளோ ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். அடுத்த கொஷின்ஸ் ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வி, இப்போ முதல் கேள்வியை நம்ம தரவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டாவது கேள்வியை நம்ம ஷார்ட்கட் கொண்டு வரலாம். அப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுலேயும் அதே தொலைவு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல், ஒரு துகள், பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் இன் a straight line from A to B. First one third of the distance with the speed v1 and 2/3 of the distance with the speed v2. Then the average speed is என்ன? தமிழில் பார்த்தோம்னா, ஒரு துகள் ஏவிலிருந்து பிக்கு நேர்கோட்டில் முதல் 1/3 தொலைவை, முதல் 1/3 தூரத்தை v1 வேகத்திலும், அடுத்து என்ன சொல்லியிருக்கு? 3/2 தொலைவை v2 வேகத்துடனும். அப்போ இங்கே என்ன பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா இங்கேயும் தொலைவு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ மெத்தட் அதே தான். ஷார்ட்கட் ஃபார்முலா இப்போ என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இதில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அப்போ நம்ம இதில் எப்படி சம்ஸ் போட போகிறோம்? ஸோ அதே ஃபார்முலா. சராசரி வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ சராசரி வேகம்னா மொத்த தொலைவின் கீழ் காலம். மொத்த தொலைவின் கீழ் காலம். அப்போ வி ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஏலேருந்து பிக்கு தொலைவு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? 1/3 தொலைவு, அதுக்கப்புறம் 3/2 தொலைவுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஏலேருந்து பிக்கு. வரைபடம் கண்டிப்பாக கையை வைக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சு சம் போட்டுடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வரைபடத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கக்கூடிய வேகம் என்ன? v1. இங்கேருந்து இங்கே நகரக்கூடிய வேகம் என்ன? v2. இதோடைய டைம் எவ்வளோ? t1. இதோடைய டைம் எவ்வளோ? t2. இப்போ நம்ம ஆல்ரெடி t1 எப்படி போட்டோம்னு தெரிஞ்சிடும், சரியா? அப்போ v1 என்ன?
d/3 divided by t1. அப்போ நமக்கு என்ன தேவை? t1 தேவை. அப்போ t1 என்ன அர்த்தம்? d/3v1 வந்துடும். அதுக்கு அடுத்தது t2 என்ன வரும்? ஸோ t2 அப்படி எடுத்தோம்னா என்னவா வரும்? t2 is equal to டைரெக்டாகவே போடுறேன் 2d/3v2ன்னு வரும். அப்போது சராசரி வேகத்துக்கு நம்ம டைரெக்டாக போட்டோம்னா ஸோ சராசரி is equal to மொத்த தொலைவு எவ்வளோ? d/3 plus 2d/3 divided by மொத்த காலம் எவ்வளோ? t1 plus t2. இப்போ இந்த காலத்தை இங்கே சமன்படுத்தணும்னா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ இது என்னவா மாறிடும்? d-ஆக மாறிடும். டிவைடட் பை d/3v1 plus 2d/3v2ன்னு மாறும். அப்போது சராசரி ஈக்குவல் டு இதில் பொதுவாக இருக்கிறது என்ன? d/3 பொதுவாக இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/v1 plus 2/3v2 பொதுவாக இருக்குது. அப்போ இந்த டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்னவா மாறும்? 1 டிவைடட் பை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்னவா மாறும்? 3v2 plus 2v1 divided by ஸோ இங்கே ஒரு 3 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 எடுத்துடலாம் பை 3 எல்சிஎம் எடுத்தால் v1 v2ன்னு மாறும். இது சராசரி. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நமக்கு என்னவா கிடைக்கும்? ஸோ v சராசரி வேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3v1 v2 by 2v1. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ ரேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரேஸ் பண்ணிக்கலாம்.